Hi friends, welcome back to City Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பள்ளிப்பாளையம் சிக்கன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி பேனில் தாங்க செய்ய போகிறேன். ஒரு பேனில் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது நல்லெண்ணெய், கூடவே பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம். இன்றைக்கி நான் 20லேருந்து ஒரு 30 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயமும் கூட. எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வதங்குற ஸ்டேஜ்லேயே நம்ம காய்ந்த மிளகாய், இது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, காய்ந்த மிளகாய், இது 3 தாங்க மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். எந்த ஒரு மசாலாஸுமே இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த காய்ந்த மிளகாய் தான் நம்மளோட காரத்துக்கு. காய்ந்த மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 30 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். இந்த பூண்டு, காய்ந்த மிளகாய், சின்ன வெங்காயம், இது நாட்டுக்கோழியோடு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே எம்மியான டேஸ்ட்டு நமக்கு கொடுக்கும். நல்லா காரசாரமாகவும் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பறித்த கறிவேப்பிலை, இப்போது 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லாவே நம்ம காய்ந்த மிளகாய் போட்டதால் ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஆர் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா நம்மளோட ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். தேவைக்கேற்ப உப்பு இப்போ நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி, பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு சிக்கன் எல்லாமே நல்லா இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த அளவு தாங்க இருக்கணும். எல்லா சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது 1/2 kg சிக்கனுங்க. இதை நான் ரொம்ப எலும்பெல்லாம் ஆட் பண்ணலை, நல்லா ஃப்ளெஷ்ஷாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். இது நல்லா ஒரு 20 நிமிஷம் வேகிற அளவுக்கு தண்ணி, அடிப்பிடிக்காத அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் சின்ன கப்பில் ஒரு 2 கப் ஊற்றிருக்கிறேன். இந்த சிக்கன் நாட்டுக்கோழின்றதால ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேக விடணுங்க. ஸோ நான் லிட் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா டீப்பாக பாயில் பண்ண விடுறேன். எனக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா சிக்கனுமே நல்லா வெந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. சிக்கன் வெந்திருக்குன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் ரொம்பவே அருமையாக வெந்துருச்சு. இப்போ நம்ம முன்னாடி ஊற்றின எல்லா ஆயிலுமே நமக்கு நல்லா மேலே வந்துருச்சு. இதுவும் ரொம்ப முக்கியமானதுங்க. தேங்காய்
நல்லா நீல வாக்கில் ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காயும் இந்த சிக்கனோட மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ரொம்பவே காரசாரமான பள்ளிப்பாளையம் நாட்டுக்கோழி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து சப்பாத்தியோட, தோசையோட, ஒயிட் ரைஸோடலாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ஒரு நான்வெஜ் ரெசிபியாக உங்களுக்கு இருக்கும். ரொம்ப சிம்பிளாக குறைவான நேரத்திலேயே செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சுவையான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.